வெல்கம் டு எம்டிஜி ஸ்டோரிஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, காந்தாரா சாப்டர் 1 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி காந்தாரா படத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது காந்தாரா 2022 வந்து அந்த படத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ காந்தாரா சாப்டர் 1 இப்போ தான் தேட்டரில் பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஏஞ்சி வரேன். ஸோ அப்படியே பேசுவோம் இந்த படத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. படத்தில் பார்க்கும்போது மேக்கிங்கு, விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் நிஜமாக நல்லா கிராண்டியராக பண்ணியிருக்காங்க. குரலில் பிரம்மாண்டமாக என்ன பண்ண முடியுமோ அந்த படத்தில் எல்லாமே ப்ராப்பராக இருந்தது. ரிஷப் ஷெட்டி, ருக்மிணி வசந்த், அப்புறம் ஜெயராம், அப்புறம் ஒரு சில ஆக்டரோட நடிப்புலாம் நீட்டாக இருந்தது. பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையும் வைக்கல படத்தில். அதே மாதிரி பாட்டர் சிஸ்டம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, பண்ட மாற்று முறை அது வந்து எப்படி செயல்படுதுன்றதை வந்து நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அது வந்து விஷுவலாக பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த படத்தில் காமிச்சிருக்கீங்க பண்ட மாற்று முறை வந்து எப்படி நடக்குது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் அப்படின்றத காமிச்சது நல்லா இருந்தது. ஏன்னா புக்கில் படிக்கிற விஷயம் வந்து நம்ம படத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறப்ப. மிச்சபடி படத்தில் என்ன சொல்கிறது, அதே கதை தான், அதே ஸ்க்ரீன் பிளே தான், அதே சாமி தான். கொஞ்சம் அப்படியே இழுத்து வச்சுட்டாங்க இந்த படத்தில். படத்தோட மெயின் ப்ராப்ளமே ஒரு ஷாலோவிஸ்டிக்கான ரேட்டிங் தான். ஏன்னா இவ்வளோ ஷாலோவிஸ்டிக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு ப்ரிடிக்டபுளாக இருந்தால் கூட ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம பார்க்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஷாலோவாக எழுதி வைக்கிற படம்லாம் நம்மளால் கொஞ்சம் தாங்கிக்க முடியாது. என்னடா இவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது. ஏன்னா இது போன படம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். பஞ்சூர்லின்றது என்னன்றது பார்த்துட்டோம், ஊரை எப்படி காத்துச்சுன்னு பார்த்துட்டோம். இப்போ அதே தான் எடுக்க போகிறாங்க. அது கொஞ்சம் நல்லா எடுக்கலாமே. இது ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்து இந்த இது பாருங்க, அந்த காட்டுக்குள்ளே யாருமே வராமல் ஒரு மாதிரி எல்லாமே ஐசோலேட் பண்ணி வச்சு, அங்கே இது மாதிரி இவங்க வேட்டையாட போய் இவங்க ஊருக்குள்ளே வந்து இந்த மாதிரி பாட்டர் சிஸ்டம் பண்ணி இவங்களோட ரிசோர்ஸஸ் அங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி, அங்கே புலி வந்து இந்த புலிக்கு ஒரு கதை சொல்லி அப்பா போரும்பா. அதே மாதிரி ஒரு மேசக்கர் வந்து ஒரு தடவை நடந்தால் தான் இம்பாக்ட் இருக்கும். 2 தடவை ஒரு மேசக்கர் நடத்துகிறாங்க. சேம் விஷயத்த மறுபடியும் காமிச்சா அது ஒரு மாதிரி ஒட்டலை. ஏன்னா நமக்கு வந்து காந்தாரா 1ல் வந்து மேசக்கர் இருக்கும், அந்த பழைய காந்தாராவில் அதை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பான். அதே மேசக்கரை வந்து திரும்பி இதில் வந்து ஒரு கேரக்டர் சார்ப்போ ஒரு மேசக்கர், இன்னொரு கேரக்டர் வச்சு நான் ட்விஸ்ட் ப்ளே பண்ணிவிட்டு ஒரு மேசக்கர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு 2 மேசக்கர் காமிக்கிறான். அந்த 2 மேசக்கருமே ஒட்டலை எனக்கு. ஏன்னா அதுலேயும் 2த்துலேயே சாமி வருது, அது மாதிரி இம்பாக்ட் கொடுக்கல. இல்லை சிவன் பார்வதியெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு மாதிரி இது பண்ணி வைக்கிறாங்க, ஓன்னு கத்த வைக்கிறாங்க. கத்துது நமக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. போன தடவை கத்தும்போது அப்படி நம்மளும் சேர்ந்து கத்தணும் ஓன்னு சொல்லிட்டு. இல்லை கத்தும்போது ஒரு இம்பாக்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன் இப்படி பண்ணி வச்சாருன்னு சொல்லிட்டு தெரியல. அவர் பர்ஃபார்மன்ஸில் என்ன தான் எலிவேட் பண்ணி டைப் பண்ணாலும் படத்தோட பேசிங்கு, ரைட்டிங்கு, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ஒரு மாதிரி வீக்காக இருந்ததுனால நமக்கு ஒரு மாதிரி ஒட்டவே இல்லை இந்த படம் வந்து. தான் ருக்மிணி வசந்தை வச்சு ட்விஸ்ட் ப்ளே பண்ணாங்க. இந்த ட்விஸ்ட்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக ஸ்டேஜ் பண்ணியிருக்கலாம். அவங்க ட்விஸ்ட் அடிக்கும்போது நம்ம ட்விஸ்ட்டா ஓகே அடிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. வராக ரூபம் பாட்டு வந்து போன இதில் வச்சுங்க, ஓகே. இதுலேயே வராக ரூபம் தான் போடணுமா, வேறு பாட்டு மியூசிக் டாக்டர் இல்லையா அவங்ககிட்ட. அதே பாட்டு அதே எண்டிங் என்னன்னா மறைஞ்சு போவேன், இது போல் கிணத்துல குதிக்குது இந்த பஞ்சூர்லி வந்து. மிச்சபடி எந்த ஒரு சேஞ்சுமே இல்லைங்க, அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸை வந்து அந்த கிணறு எங்கே போச்சுங்க, அது நீங்கள் அடுத்த பாட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டு முடிக்கிறாங்க படத்தை. என்னங்க இது, ஒரு ப்ராப்பரான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாமல், ஒரு ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணாமல், ஒரு மாதிரி மேலோட்டமாக எழுதி வச்சுட்டு இவ்வளோ சிம்பிளாக ஹேண்டில் பண்ணிவிட்டு இந்த படத்துக்கு ப்ரொமோஷனும் பண்ணல. இத்தனை பேர் செத்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லையே. நீங்கள் அதே பாட்டு தானே எடுக்கிறீங்க. அதே படத்தை எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகலாமே. எதுக்கு இத்தனை பேர் சாவடிச்சு எடுக்கணும்னு தான் நான் கேட்க வரேன். ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா கூட நம்ம இது மாதிரி கண்டுக்க மாட்டோம். நல்லா இல்லைனால போட்டு இது மாதிரி போட்டு நம்ம இது பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு சில விஷயங்கள் ஏதோ ஒர்க் ஆயிடுச்சு நமக்கு. அந்த சீன்ஸ் வந்து இந்த மாதிரி ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அந்த சீன் நல்லாயிருக்கும். அப்புறம் இன்ட்ரோல் பிளாக் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில சீன் ஒர்க் ஆனதுனால இது வந்து ஓகே. ஏதோ ஒரு தடவை நான் பார்த்துட்டேன், திரும்பிலாம் பார்க்குறதுக்கு சத்தியமாக முடியாது. அந்த மாதிரி ஒரு படமாக ஆகிப்போச்சு இது. அதான் எனக்கு என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் கூட திரும்பி நீங்கள் பாருங்கள், ரொம்ப கிரவுண்ட் டு த ரியாலிட்டியாக மேக்கிங்லாம் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா மேக்கிங்கில் வந்து பட்ஜெட் அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க தவிர அந்த கதைக்கு இது ஒட்டலை. இந்த மேக்கிங் வந்து அதான் பிரச்சனையாக இருக்குது. இந்த கதைக்கு இவ்வளோ கிராண்டியர் தேவையில்லையே, இது நார்மலாக கூட சொல்லிட்டு போகலாம். நான் வந்து கதை பட்ஜெட் நிறைய இருக்குன்னா 4-5 கடவுளை காட்டுறேன், அந்த 4-5 கடவுளை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சுற்றுறாங்க. சுற்றணும்னு அவசியம் இல்லையே. நல்லா இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆக போகுது. எதுக்கு இப்படி பண்ணாலும் தெரியல. இதுக்கு அடுத்தடுத்த பாட்டெலாம் எடுத்தா தாங்காது, உடம்பு தாங்காதான்னு சொல்கிறேன். பிலோ ஆவரேஜான கண்டென்ட் வச்சுக்கிட்டு எத்தனை பாட்டு தான் மில்க் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ரிஷப் ஷெட்டி. அவ்வளோதான், என்னோட ஆதங்கத்தை பூரா நான் கொட்டிட்டேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த படம் பார்க்குறேன்னா போய் பாருங்கள், உங்கள் விருப்பம். இட்லி கடையாக காந்தாரன்னீங்கன்னா 2மே வேணாம், நீங்கள் கம்முன்னு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தீபாவளிக்கு வந்து டியூடு, பைசன், அப்புறம் டீசல் மாதிரி படங்கள்லாம் வருது. அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி போய்க்காங்க, காசு சேவ் பண்ணிக்கோங்க. 3 படம் வருதுல்ல, 3த்தில் ஒரு படம் கிளிக்காக வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த படங்கள் ஏதாவது ஒன்று பார்த்துட்டு போங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.